Hi friends, இது உங்க லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 5ல வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 1 to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இங்கிலீஷோட நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வீடியோஸா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 வீடியோல பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் தனியா, பாஸ்ட் டென்ஸ் தனியா, அதோட எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஃபியூச்சர் டென்ஸும் அதோட எக்ஸசைஸும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது நமக்கான ரூல், அதாவது என்ன போடணும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் ஷால் அல்லது வில் வரும், இல்லை ப்ளஸ் அதோட சேர்த்து நமக்கு என்ன வரும்னா வேர்பு வந்துட்டு வரும். ஸோ ஷால் அல்லது வில் ப்ளஸ் வேர்பு வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எந்தெந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வரும், யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வில்லிங்னஸ், ஏதாவது ஒரு வில்லிங்னஸ், அதாவது ஒரு ஆர்வத்தோட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, ஆர்வத்தோட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறது, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு இந்த ஷால் அல்லது வில் ப்ளஸ் வெர்ப், அதாவது சிம்பிள் ஃபியூச்சரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், someone is at the door, I will see who it is. ஸோ அவங்களா வாலண்டியராக என்ன பண்ணுறாங்க, நான் போய் பார்க்குறேன் யாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு வில்லிங்னஸ், ஓகேவா, அந்த மொமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லிங்னஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வில் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டோர்கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க, இனிமேல் தான் அவங்க போய் பார்க்க போகிறாங்க, அப்போ ஐ வில் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அடுத்ததா ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ஹோம் ஒர்க் டுநைட். ஸோ உன்னோட ஹோம் ஒர்க்கில் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வில்லிங்காக சொல்கிறாங்க. அடுத்து சி ஓன்ட் டெல் மீ ஹர் பாஸ்வேர்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வில்லிங்காக இல்லை அப்படிங்கிறதையும் குறிக்குது. அப்போ வில்லிங்காக இருக்கிறாங்க, வில்லிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் அந்த சென்டென்ஸ் வருது அப்படின்னா அப்போது நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. சி ஓன்ட் டெல் மீ ஹர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு வில் வுட் அந்த இதில் வரும், ஓகேவா. நமக்கு ஓன்ட் அப்படிங்கிறது வில் உட்டின்ட் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபேக்ட். ஃபியூச்சர் ஃபேக்ட் அப்படிங்கும்போது வில் ப்ளஸ் வேர்ப், இந்த வில் ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது சிம்பிள் ஃபியூச்சர். மை மதர் வில் கெட் எ ஃபுட்பால் டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மை மதர் வில் கெட் எ ஃபுட்பால் டுடே. ஸோ இன்னைக்கு என் அம்மாவுக்கு ஃபுட்பால் கிடைக்கும். ஸோ ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டை வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு பிளான் ஆர் இன்டென்ஷன், ஏதாவது நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபியூச்சரில் சொல்கிறாங்க. டு அப்படி நம்ம ஃபியூச்சரில் சொல்லும்போது கோயிங் டு, அதாவது பி வேர்பு அடுத்து கோயிங் டு ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பி தான் வரணும்னு இல்லை, ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஆம்ங்கிறது பி வேர்ப். அப்போ ஆம் கோயிங் டு அடுத்து வேர்ப் வந்துட்டு என்னென்னா வாட்ச். அப்போ ஆம் கோயிங் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கோயிங் டு ஹேவ் அப்படிங்கிறது வருது. இப்போது இந்த மாதிரி பி வேர்ப்பு கோயிங் டு ப்ளஸ் வேர்ப் அந்த மாதிரி வந்துட்டு பிளான் அல்லது இன்டென்ஷனில் சிம்பிள் ஃபியூச்சரில் வரும். அடுத்ததாக ப்ரெடிக்ஷன், நம்ம ஏதாவது முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுறது. இட் இஸ் க்ளவுடி, இட்ஸ் கோயிங் டு ரெயின் அப்படிங்கிறது. அதாவது க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது. அதுவும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இங்கே எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, க்ளவுடியாக இருக்குது, அந்த க்ளவுடியாக இருக்கிறது தான் என்னென்னா எவிடன்ஸ். ஸோ அந்த க்ளவுடியாக இருக்கிறனால மழை பெய்யுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அதை எவிடன்ஸ். அடுத்து யூ வில் கோ அப்ராட் சம்டே. ஸோ யூ வில் கோ அப்ராட் சம்டே, நீ வந்துட்டு அப்ராட் போகலாம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா நமக்கு ஒப்பீனியனாக வரும். ஏன்னா ஒப்பீனியனாக தான் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போது இதை வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷனில் ஒப்பீனியனில் நம்ம வந்துட்டு சொல்கிறோம், ஓகேவா. அடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு எப்போதுமே நம்ம முன்னாடியே பார்த்தோம், பாஸ்ட்டாக இருந்தாலும் ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் கண்டினியூவஸ் டென்ஸ்னாலே நமக்கு ஐஎன்ஜி அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இங்கே அதே மாதிரி தான் ஷால் அல்லது வில் ப்ளஸ் பி வெர்பு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இதை வந்து பி ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லி போடுறோம், ஓகேவா. ஸோ பாருங்கள், ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் எ டைம் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய அந்த ஒரு செயலோட ப்ராக்ரஸை வந்துட்டு சொல்கிறது, ஃபியூச்சரில் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத. சி வில் பி டேக்கிங் அன் எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ. ஸோ டோன்ட் கால் ஹர் தென். அதாவது 2 மணிக்கு வந்துட்டு எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேவா. அப்போது அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு
கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 மணிக்கு தான் நடக்க போகுது அந்த இதை வந்துட்டு சொல்கிறது. she will be taking the exam at 2 PM. ஸோ 2 மணிக்கே அது முடிய போகிறது இல்லை, 2 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக போகக்கூடியது. அதனால் நம்மளுக்கு இங்கே இப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக emphasis of future plans and intention. they will be coming to visit us next week. அதாவது ஃபியூச்சர் பிளானை பற்றி சொல்கிற இடத்துல நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். they will be coming to visit us next week. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அவங்க எங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து interrupted action in the future. ஃபியூச்சரில் தடையாக போகக்கூடிய ஒரு செயல், ஓகேவா, அதாவது பாதியிலே நிற்க போகக்கூடிய செயல். I will be waiting for you when you arrive tonight. I will be waiting for you when you arrive tonight. நீ வந்துட்டு வர வரைக்கும் நான் வந்துட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. இதில் அவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி வந்துடுவாங்க, அப்போது இன்றைக்கி வர வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா அதை வந்துட்டு ஒரு இன்டரப்டட் ஆக்ஷன் கீழே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பேரலல் ஆக்ஷன்ஸ் இன் த ஃபியூச்சர். she will be watching TV and he will be cooking dinner. ஸோ அவன் வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா, அவன் வந்துட்டு டின்னர் குக் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்ம இது பேரலல் ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் ப்ரெசென்ட்லேயே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். அடுத்ததாக while he cooks dinner she will be watching TV. ஸோ மேலே கொடுத்துருக்கதை இந்த மாதிரியும் எழுதலாம் மாற்றி, ஓகேவா. அடுத்ததா அட்மாஸ்பியர் இன் த ஃபியூச்சர் அட்மாஸ்பியரை பற்றி சொல்கிறது. when I enter the class the teacher will be teaching, some students will be taking notes and my best friend will be trying to stay awake. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு லைன் வந்துட்டு நம்ம பாஸ்டில் பார்த்துருப்போம், ஓகேவா. அப்போது பாஸ்டில் அட்மாஸ்பியர் இந்த பாஸ்ட் ஒன்று இருக்கோ, அட்மாஸ்பியர் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த யூசேஜை பொறுத்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. அடுத்ததாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது ஷால் அல்லது வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் சம்திங், ஓகேவா. ஸோ ஃபியூச்சரில் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல பை த டைம் யூ அரைவ் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். நீ வரும்போது நான் வந்துட்டு என் ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா, ஓகேவா, அதுதான் என்னென்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. I will have finished the project அப்படிங்கிறது நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. அது மாதிரி தான் by next summer she will have graduated from the college. ஸோ அப்போ தான் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், அதை தொடர்ந்து வந்துட்டு வருது. அடுத்ததா டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டியூரேஷன். by Friday she will have had my car for a whole week. by Friday she will have had my car a whole week. ஸோ இந்த இடத்துல whole week அப்படிங்கிறத நம்மளுக்கு டியூரேஷனாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து she will have been in Paris for 6 months by the time she leaves. ஸோ இந்த இடத்துல பாரிஸில் 6 மாதங்கள் அப்படிங்கிறத நமக்கு என்னது டியூரேஷனாக மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்ததாக கொஸ்டின் ஃபார்மில் வந்துட்டு வர்றது. பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். டு யூ திங்க் யூ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த ப்ராஜெக்ட் பிஃபோர் ஐ அரைவ். அதாவது நான் வர்றதுக்குள்ளே நீ வந்துட்டு உன் ப்ராஜெக்டை முடிச்சிருவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்ம்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஓன்ட், அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஓன்ட். ஸோ இந்த மாதிரி நாட் வந்துச்சுனாலே அதை நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்போதும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஷால் அல்லது வில் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ முக்கியமாக இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 12 டென்ஸுக்குமே ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், ஓகே. ஸோ இதில் வந்து காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃபியூச்சரில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அப்போ வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஹர் இங்கிலீஷ் வில் பி எக்ஸலண்ட் பை த டைம் ஷி விசிட்ஸ் த யூஎஸ் பிகாஸ் ஷி வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் இட் ஃபார் 5 years. அதாவது அவள் 5 வருஷம் வந்துட்டு யூஎஸில் படிக்க போகிறனால அவளோட இங்கிலீஷ் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்ததாக he will be tired by the time he arrives because he will have been traveling
traveling all day. அவன் ஃபுல் நாளாக ட்ராவல் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக என்ன ட்ராவல் பண்ண போகிறனால கண்டிப்பாக அவன் டயர்டாக இருப்பான் வரும்போது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதே தான் நமக்கு பாஸ்ட்லேயும் ப்ரெசென்ட்லேயும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் அந்த டென்ஸை மட்டும் என்னென்னா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் நடக்க போகிற அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ணலாம். He will have been waiting for an hour when she finally arrives. ஸோ அவன் வந்துட்டு ஃபைனலாக வர வரைக்கும் என்னென்னா ஒரு மணி நேரமாக வந்துட்டு வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம வந்துட்டு இதோட எக்ஸசைஸ் பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் நம்ம பார்த்த எக்ஸசைஸ் தான். ஓகேவா? பார்க்காதவங்க அந்த வீடியோஸை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில். இப்போது நம்ம ஃபியூச்சருக்கு போகலாம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம், ஷால் அல்லது வில்லோட வெர்பு வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். வி ஹோப் யூ வில் ஹாவ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷால் அப்படிங்கிறது இந்த ஐக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ வீக் மற்றதுக்கு எல்லாமே வில் தான் வரும். ஓகேவா? ஐ திங்க் மஞ்சு வில் விசிட் அப்படியே அந்த வேர்பை வந்துட்டு போடணும். இங்கே வில் ஃபால், இங்கே வி வந்திருக்கனால ஷால் கோ, ஐ வந்திருக்கனால ஷால் வெயிட். ஓகேவா? ஐ வந்திருக்கிறதுல ஒரு சில இடத்துல வில்லும் வரும். ஓகேவா? பார்த்து போட்டுக்கோங்க. வில் அல்லது ஷால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக யூஸ் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஐஎன்ஜியை வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? வில் ப்ளஸ் ஷால் அல்லது வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போது அஸ்வின் வில் பி கம்ப்ளீட்டிங் ஐஎன்ஜி போட்டு எழுதணும். வில் பி கோயிங், வில் பி ரிசீவிங், வில் பி லீவிங், வில் பி அட்டெண்டிங். இந்த மாதிரி வந்துட்டு வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டாலே அது வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகேவா? அடுத்ததாக சென்டென்சஸை வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இன் 50 years த ஐஸ் கேப் வில் ஹாவ் மெல்டட். ஓகேவா? அடுத்ததாக 100 years இந்தியா வில் ஹாவ் பிகம் த வேர்ல்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஜஸ்ட் சென்டென்ஸ் ரைட் பண்ணுறது அவ்வளோதான். இதோட வந்துட்டு நமக்கு முடிஞ்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரோ 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரோ 6 மொத்தமாக நமக்கு வந்து எத்தனை ப்ரோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ப்ரோஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 ப்ரோஸ் தான். இந்த 2 ப்ரோஸை முடிச்சுட்டு நம்ம 8th சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு பெண்டிங் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 9th வந்துட்டு நம்ம கம்பேக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ப்ரோ 6 பார்க்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ரீசெண்டாக 6th to 10th பொருளியல் நோட்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.